200 டே சேலஞ்ச் ஆஃப் ஸ்டடிங் ஃபார் மை யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் டே 3 காலையில் எழுந்துட்டு பல்ல விளக்கிட்டு நுரை ததும்ப ஒரு காஃபியை போட்டேன். தென் ஹைட்ரேஷனுக்காக கொஞ்சம் வாட்டர் குளிச்சுட்டு 8 to 9 டேர்ம் கிளாஸ்க்கு கிளம்பிட்டேன். காலையில் எங்களுக்கு எப்பயுமே 8 to 9 கிளாஸ் இருக்கும். சேலஞ்ச் ஆரம்பிச்சதுலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு நினைக்கிறேன், ஆனால் சாப்பிட முடியல. ஆனால் எனக்கு கரெக்டாக சாப்பிட்டேன். அப்புறம் காசாவும் நானும் மனோஜோட வண்டி எடுத்துட்டு போஸ்டிங்க்கு கிளம்பிட்டோம். ஃப்ரைடேனா எப்பயுமே எங்களுக்கு ஓடி தான் இருக்கும். ஓடினா ஆப்ரேஷன் தியேட்டர். அங்கே போயிட்டு என்ன சர்ஜரி நடக்குது அதெல்லாம் பார்த்துட்டு கற்றுக்கிட்டு வரணும். அங்கே கொஞ்சம் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ்லாம் கற்றுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மெஸ்ஸில் பிரியாணி ஆளாக போய் பிரியாணி வாங்க உட்காந்துட்டேன். இவன் தான் என்னோட ஜூனியர், பேர் விஸ்மய் சர்மா. இவர் தான் நான் சொன்ன கிஷோர். இவனுக்கும் நம்மள மாதிரி ஒரு நல்ல டாக்டராகவும் நல்ல கான்டென்ட் கிரியேட்டராகவும் வரணும்னு தான் ஆசை. 200 டேஸ்ன்றது டஃப் இல்லையா சார் அப்படின்னு கேட்டான். டஃப் தாண்டா, ஆனால் இந்த சேலஞ்சை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னோட வாழ்க்கையில் ஒரு பர்ஃபெக்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி இருக்கும். அந்த நம்பிக்கையில் தாண்டா இதை ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கிளாஸை கிளம்பிட்டேன். கிளாஸ் முடிச்சுட்டு வந்ததும் நான் காயப்பட்டிருந்த துணியெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு 3 முட்டையை எழுத்திட்டு ப்ரோட்டீன் தெறிக்க குளிக்கலை போட்டு குடிச்சிட்டு ஓஜி போஸ்டிங்கில் இருக்கனால ஓஜி தான் படித்தேன். கொஷின் பேங்க் யூஸ் பண்ணி என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த கொஷின் வைஸ் தான் போயிட்டு இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட 5 பாயிண்ட்டை நறுக்குன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போகிறேன். எக்ஸாம்ஸில் கேட்டால் நம்மளால் ஈஸியாக எழுத முடியும். அப்புறம் சாப்பிட போயிட்டேன். அங்கே பார்த்தா 24 ஜூனியர்ஸ்லாம் உட்காந்துருந்தானுங்க. அவங்களுக்கு இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. இதோ இவன் தான் மணிகண்டன். படிக்கிறோம், பாஸ் பண்ணுறோம்.